திரு புகழேந்தி முக்கியமான 2 கேள்வியை திரு தமிழ்மணி அவர்கள் எழுப்பியிருக்கிறாரு. ரெட்டையிலே ஃப்ரீஸ் பண்ணணும், நீக்கணும், அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லுங்கள். ஒன்று, சரி அவர்கிட்ட ரெட்டையில் இருக்கக்கூடாதுன்னா வேற யாருக்கிட்ட இருக்கலாம், வேற யாருமே அதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அதை புதைச்சி கட்சியை க்ளோஸ் பண்ணிடலாமா? திரு புகழேந்தி. குட் ஈவினிங் டு குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் டு தந்தி டிவி. குட் ஈவினிங் அசோகா. குட் ஈவினிங் சார். ஏன் இரட்டையிலையை முடக்கணும்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கி வெற்றியின் படிக்கட்டுகளிலே ஏறி பழக்கப்பட்டு தோல்வியை கண்டிராத தலைவர் என்று சொல்கிறோம். அந்த தலைவருக்கு பின்னால் அம்மாள் 2 முறை தொடர் ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்து மறைத்தார்கள். 10 முறை தொடர் தோல்விகளை சந்தித்து இந்த கட்சி அடிமட்டத்திற்கு கொண்டு சென்ற காரணத்திற்காக எடப்பாடியிடம் இரட்டையிலை வேண்டாம் சார். தட் இஸ் a political statement. பொதுச் செயலாளர் அம்மா தான். நீங்க சொல்றது ஒரு அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம். சட்ட ரீதியா என்ன பார்வை, ஏன் இரட்டையிலை நீக்கணும் அவருக்கு? இல்ல, சட்ட நான் வரேங்க, சட்ட ரீதியா வரேன். ஒரு நிமிஷம் என்ன விட்டுருங்க கொஞ்சம். நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா தான் அப்படின்னு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு அம்மாவை தூக்கி எறிந்தது. இதற்காக ரிட்டையிலே அவர் இடத்துல இருக்கக்கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்ட விதிகளை மாற்றி 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும், அவங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, அவங்க எம்எல்ஏவா பதவி சுகத்தை அனுபவித்து பணம் வைத்திருப்பவர்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்ததற்காக இருக்கக்கூடாது. நேற்றைய தினம் நான் இந்த தீர்ப்பை வரவேற்று பாராட்டினாலும் இந்த நீதி அரசர் இதை தொடர்ந்து கேட்டார். எல்லா விதத்திலும் கேட்டறிந்துதான் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். அதனால்தான் அந்த தீர்ப்பை வரவேற்றாலும் மன உளைச்சல் அசோகா நான் சொல்றேன். நானு யாருக்கு சார் 3.72 எனக்கு தாங்க 3.72 crore பணத்தை ஒதுக்கி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்து அம்மா வித்திட்டவர், அதை காரணமாக இருந்தவர், இவ்வளவும் பண்ண அந்த தாயை புறக்கணித்து அதுக்கு நேரா அங்க போறார் இவரு. மலர் மாலைகளை சூட்டி கொண்டு பூக்களை போட்டுக்கொண்டு அந்த இன்விடேஷன்ல அம்மா தலைவர் இல்லைன்னு மூத்த தலைவர் செங்கோட்டையன் அங்கே செல்லவில்லை, வேண்டாம் என்று. சார், நீங்க இப்போ நீதிமன்றத்துல இருந்து செங்கோட்டையன் மேட்டருக்கு வந்துட்டீங்க, வாங்க தீர்ப்புக்கு வாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல தீர்ப்புக்கு வர ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்படி ஒன்றையும் செய்து கொண்டு இந்த கட்சியை பலவீனப்படுத்துவது யார்? ஒன்னு. ரெண்டாவது, நான் யாராவது ஏதாவது பேசிட்டு போட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நான் மதிப்பவன், தவறாக பேச தயாராக இல்லை. உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது, சிவில் சூட் எங்கே பெண்டிங் இருக்கிறதோ அது முடியும் வரை இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தக்கூடாது, வேற எதையும் செய்யக்கூடாது, அதுதான் முடிவெடுக்கும், அதுதான் அதிகாரம் யாருக்கு என்று சொல்லும் சொல்லி சிவில் இந்த கோர்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு. சரி, அப்போ சிவில் சூட் இன்னும் பெண்டிங் இருக்குல்ல? இருங்க, நீங்க ஒரு விஷயத்துக்கு வந்துட்டீங்க. அதுக்கு சிவில் சூட் இன்னும் பெண்டிங் இருக்குல்ல? சிவில் சூட்டை முடிக்காம தேர்தல் ஆணையம் மட்டும் எப்படி புது தீர்ப்பு கொடுக்கும்? அது பெண்டிங் இருந்ததுன்னா அதுக்கு தானே தேர்தல் ஆணையமா வெயிட் பண்ணணும். அப்ப நீங்க அதையும் பெண்டிங் வச்சுட்டு இங்க பேரலலா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஓபன் பண்றீங்க. இல்ல பேரல இன்வெஸ்டிகேஷன் இல்லையே, நடந்த தவறு என்னன்னு சொல்றேன் நானே உங்களுக்கு. வர இப்ப கோர்ட் பத்தி தானே கேட்டீங்க. நடந்த தவறு முதலில் இரட்டை இலையை ஈரோடு பை எலெக்ஷனுக்கு கொடுத்தாங்க. ஆமா, கொடுத்தப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? பிரசிடியம் சேர்மனை போட்டு டெம்பரரி அரேஞ்ச்மெண்டா நாங்க கொடுக்கிறோம், ரெட்டையிலையே நீங்களே பார்த்து அந்த பிரசிடியம் சேர்மன் தமிழ் மகன் ஹுசேன் முடிவு பண்ணிட்டு சொன்னிச்சு. இது ஃபர்ஸ்ட் கட்டம். அப்போ அது நடந்துச்சு, விடுங்க, தேர்தல் முடிஞ்சது, எல்லாம் சரி, ஓகே, தோத்தாச்சு, போயாச்சு. அடுத்தது தேர்தல் ஆணையம் எங்கே தவறு செய்து? இல்ல தேர்தல் சார் இல்லன்னா எடிச்சு போயிடுறேன் சார், இப்பயே உங்களுக்கு ஆர்டர் அனுப்புறேன். நான் இப்பயே ஆர்டர் அனுப்புறேன். ஐ எம் செண்டிங் ரைட் நவ. Not another 1 minute. Don't interrupt that, please. டைவர்ட் பண்ணாதீங்க. நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அப்புறம் அடுத்தது அசோகா, அந்த ரெட்டையில போச்சு. பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் இரட்டையிலையை தூக்கி பழனிசாமியிடம் கொடுத்தது தவறு, முற்றிலுமாக தவறு. நான் இப்ப வர ஒரு பாயிண்ட்டுக்கு இதான் எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி வச்சிருக்கேன் அசோகா. கோர்ட் முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி தான் வச்சாங்க. என்ன வச்சேன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு இந்த தீர்ப்பு ஒரு கால் ஓபிஎஸ்க்கு சாதகமா போச்சுன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட டேமேஜ் 40 இடத்துலயும் தோத்தாச்சு. இப்படிப்பட்ட டேமேஜ் இந்த எலெக்ஷன் கமிஷன் சரி கட்டி கொடுக்குமா? வேல்யூபிள் பாயிண்ட் ஐ எம் ஆஸ்கிங். கொடுக்க முடியுமா?
எந்த அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது? இதுதான் என்னுடைய வாதம். சார், உங்க வாதத்துல இல்ல உங்க வாதத்திலயோ இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிற யாராவதோ அவர்களுடைய வாதத்துல எங்களுடைய கட்சியோட அடிப்படை விதிகளை வந்து இவங்க மாத்திட்டாங்க, அதுதான் எங்களுக்கு இஷ்யூ அப்படின்ற பிரேயரை வச்சிருக்கீங்களா? எல்லாம் வச்சிருக்கோம். All the representation pending, what are all I am quoting. இல்ல நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல எலெக்ஷன் கமிஷன்ல உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டப்போ அங்க வச்சீங்க, ஹைகோர்ட்ல வச்சிருக்கீங்களான்னு அவர் கேக்குறாரு. ஹைகோர்ட்ல வச்சிருக்கோம், ஹைகோர்ட்ல சொல்லியிருக்கோம். நாங்க 4-5 பேர் இருந்தோம், இன்க்ளூடட் மிஸ்டர் சூரியமூர்த்தியில இருந்து அத்தனை பேரும் இருந்தோம். அத்தனை பேரும் சொல்லியிருக்கோம். எங்கெல்லாம் irregularities இருந்ததோ அதையெல்லாம் கோடிட்டு காண்பிச்சிருக்கோம். மணிக்கணக்கில் அந்த வாதங்கள் போயிருக்கு. நீதியரசர் கேட்டிருக்கார். சில இடத்துல எங்க லாயர் திருமூர்த்தி பேசும்போது அவரை நீங்க பேச வேணான்னு சொல்லியிருக்கார். இத்தனையும் அந்த கோர்ட்ல நடந்தது. நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன தீர்ப்பு வரும்னு என்னால சொல்ல முடியாது. இன்னைக்கு காலையில தான் வரும்போது தான் எனக்கு அது சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பா மாறிச்சு. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன், நீங்க வந்து இந்த ஒரு தீர்ப்பை உங்களுக்கு சாதகமா வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பாதகமா வந்துச்சுங்க. உங்களுக்கு பாதகமா வந்துருச்சு. இப்ப சிபிஎஸ் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. சாதகமா வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? நீங்க தான் சொல்லணும். அதை கொண்டாடி இருப்பாங்கல்ல, நியாயம் சொல்லி இருப்பாங்கல்ல. அப்போ ஒரு நீதிமன்றம் கொடுக்கின்ற தீர்ப்பை கிரிட்டிசைஸ் பண்ணா உங்களுக்கு சாதகமா வந்தா நியாயம், இல்லனா இல்ல. சார், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தலைவரை கொண்டு இல்லை. இல்ல சார், சார் அடிப்படையான ஒரு கேள்வி சார், பழனிசாமியே சொல்றாரு. இல்ல சார், ரொம்ப பேசிக்கான ஒரு டவுட் சார் எனக்கு. ஒண்ணும் இல்ல சார், இப்போ இந்த சட்ட விதிகள் எல்லாமே இப்ப சட்ட விதிகள்ல தான் நீங்க பிரைமரி டிஸ்பியூட் எழுப்புறீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் ஜூலை பொதுக்குழுவுக்கு பிறகு நீங்க இதே மேட்டரை தூக்கிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க, எல்லா இடத்துலயும் இந்த பொதுக்குழு விதிகள் செல்லும் தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ உச்சநீதிமன்றத்தை மீறி தேர்தல் ஆணையம் வேற ஒரு விசாரணை நடத்திட முடியுமா என்ன? உங்களை நீக்கியதும் செல்லும்னு வந்துருச்சு. இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு சொல்லுங்க ப்ளீஸ். அண்ணா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க அசோகா, வெரி கிளியர். ஐ அம் அப்ரிஷியேட்டிங் யூ. நீங்க வேல்யூபிள் क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்கீங்க. அதுல உங்களுடைய பாயிண்ட் தான் மிக சரியானது. ஓபனா ஒத்துக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் சொல்லி சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இருக்கிறதுல முடிவு பண்ணணும்னு சொன்னா நடுவுல கோர்ட்டுக்கு போனது ரெண்டு தரப்புலையும் தவறு. வயலேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன். இல்ல அந்த தவற பண்ணிட்டாங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இல்ல நான் இல்ல சார், நாங்க போலீங்க, நான் போலீங்க. நான் அது மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் சார். இப்போ எப்படி இந்த கேஸ் சூரியமூர்த்தி உட்பட நீங்க உட்பட எல்லாருமே இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தோட விசாரணை கேட்டதுனால தானே இப்போ இந்த டிசம்பர்ல இருந்து இது ஓடிட்டு இருக்கு. கரெக்ட். நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிள். நீங்க ரொம்ப நல்லவரு சார். நீங்க சிவில் சூட்டை விரைவா விசாரிக்கணும்னு கேட்டிருந்தா அது வேற சார். இப்ப நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புது ரூட் போட்டு போறீங்க சார். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கைண்ட் சப்மிஷன். இந்த தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட் டிலே பண்ணக்கூடாது, இபிஎஸ் சைட்ல டிலே பண்றாங்க, டே பை டேஸ் கேஸ் நடத்தி முடியுங்க ஒரு உத்தரவு போட்டிருக்கு. வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன். இது அவங்க அடிச்சுக்கிட்டது. ஐ ஹவ் நாட் இன்வால்வ்டு. நான் எக்ஸ்பல்ஷன் கூட சேலஞ்ச் பண்ணல. நான் ஏன் கட்சி, நான் ஏன் போய் எக்ஸ்பல்ஷனை சேலஞ்ச் பண்ணும்? இவர் யார் என்ன எடுக்கிறதுக்கு? அதுதான் என்னுடைய பாயிண்ட். சோ இங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் ஹேவிங் ஆல் த பவர் 15ல ரெட்டலையை ஒதுக்கிறதுக்கு சின்னம் எந்த கட்சிக்கும் சரி, நேஷனல் பார்ட்டிக்கும் சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் ரிஜிஸ்டர் ரெகக்னைஸ்டு பார்ட்டிக்கும் சரி, சின்னத்தை ஒதுக்கிறது 15ல அதிகாரம் இருக்க மாதிரி நான் நீங்க அலோவ் பண்ண நான் படிச்சு காட்டுறேன். எந்த யார் தனி நபர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை எடுத்து விசாரிப்பதற்கு, தப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல 15ல பாராகிராஃப் 15ல மிக தெளிவாக எலெக்ஷன் கமிஷன் சொன்னதை அவருடைய கவுன்சில் பெருசா ஆர்கியூ பண்ணி 1 மணி நேரம் ஆர்கியூ பண்ணி நான் ஜட்ஜி கிட்ட சொன்ன பிறகு தான் நீதிபதி ஏற்றுக்கொண்டார். நான் என்ன சொல்றேன், வாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து சொல்லுங்க, ஐயா என் மேல எதுவும் தப்பு இல்லைங்க, இந்த புகழேந்தி பாருங்க வேணும்னு கேஸ் போடுறாரு, இவர் பாருங்க கட்சியில் இல்லைங்க, பாருங்க அவர் அதான் சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க, நீங்க யாருமே கட்சியில் இல்லன்றதா எலெக்ஷன் கமிஷன் வை சார். சார் எல்லாரும் கட்சியில் இல்ல, நாளைக்கு விசாரிக்கிற நீதிபதியை சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, உங்களை சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எல்லாருமே கட்சியில் இல்ல, இவங்க மாத்திரம் தான் கட்சியில் இல்ல, இவங்க மாத்திரம் தான் கட்சியில் இருப்பாங்க. ஏதாவது எடுத்தா போதும், நீங்க கட்சியில் இல்ல, நீக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இயக்கத்தினுடைய முதல் நபர்கள் இவர்கள். என்னங்க சார்? அது உண்மைதானே சார்? நீங்க நீக்கப்பட்டவர் தானே சார்? நீக்கிறது யார்? நீக்கப்பட்டவர்
நான் அடிச்சு சொல்லிட்டேன். அவர் பொதுச் செயலாளர் இல்லை, அவர் அதிகாரம் இல்லாதவர், சிவில் பெண்டிங் கேஸ் முடிகிற வரைக்கும் அவருக்கு எந்தவித அதிகாரம் இல்லைன்னு பலமுறை சொல்லிட்டேன். எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கா இவரை பொதுச் செயலாளர் சொல்லி? உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கா அவரை பொதுச் செயலாளர் சொல்லி? சார் எலெக்ஷன் கமிஷன் சார் பி ஃபார்ம்ல கழுத்து போட்டு தேர்தலை நடத்தி முடிச்சிட்டாரு சார். அப்புறம் இன்னும் என்ன எலெக்ஷன் கமிஷன்? அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல நாடாளுமன்றத்துல அவருக்கு ரெட்டையிலே கொடுத்து தவறு எலெக்ஷன் கமிஷன். சார் நீங்க தவறுன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதா? எலெக்ஷன் கமிஷன் சார் நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். நீங்களே நாடு இது தவறு அது தவறுன்னு சொன்ன எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்குன்றது தானே முக்கியம். நீங்க சொல்றது நான் சொல்றது முக்கியம் இல்ல. இல்ல எலெக்ஷன் கமிஷன் அதுல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் இந்த காரணத்துக்காக இவர் கொடுக்குறேன்னு சொல்லும். அதையும் சொல்லல எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லல சட்ட விதிப்படி. இனிமேல் கொடுக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. தலைக்கீழ நடந்தாலும் இந்த டிஸ்பியூட் இந்த கோர்ட்ல இருக்கிறது தீர்ப்பு வர வரைக்கும் வாங்கவே முடியாது. எலெக்ஷன் கமிஷன் கொடுக்காது. அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்தா சுப்ரீம் கோர்ட்ல போய் கண்டெம்ட் போட்டு நிறுத்திடுவாங்க. மாறுதலே கிடையாது.